கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். நிறைய நோய்கள் வந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்கும்போது அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிறோம். நம்ம ஆவியானவரை பற்றி படித்தோம். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போதே அவர் வந்து நம்மளை நடத்தி நம்மளை சுகப்படுத்துறது எல்லாமே நமக்கு செய்யக்கூடியவர் தான். இன்றைக்கு வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு செய்வாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது பாருங்கள், சங்கீதம் 91 இருக்க அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப சொந்தமாக்கி அதை வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு ஆண்டவர் சொந்தமாக்கி தந்தது. அந்த இரவில் வர்றது எந்த பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் வருதெல்லாம் பற்றி நீங்கள் 91 சங்கீதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதில் நிறைய காரியங்கள் நம்ம படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய தழும்புகளாக நம்ம குணமாகிறோம், குணமாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தியானித்து அந்த சுகத்தினால நிறைய சுகம் இல்லாமல் நிறைய டாக்டராலே முடியாதுங்க, கைவிடப்பட்ட நிலையில் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த வார்த்தை மூலமாக ஜெபிக்கும் பொழுது அநேகரை ஆண்டவர் தொடுவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அந்த வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய தழும்புகள் மாத்திரம்தான் எங்களுக்கு சுகத்தை தரவும் எங்களுக்கு பலம் தரவும் போதுமானது என்று நாங்கள் வாசிக்க போகிற இந்த வசனங்களை ஆண்டவர் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எங்களுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் அனைவரை சுகமாக்கப்பட தகப்பனே, அநேகருடைய வார்த்தை ஆண்டவர், இந்த வார்த்தை அநேகருடைய புண்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற சுவாமி. அநேகருடைய வேதனைகளை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகள் மாத்திரம்தான் எங்களுக்கு முழுமையான சுகத்தை தரும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரை சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி வழிநடத்துமாய் ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 53 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்பு தான் நமக்கு குணமாயிருக்கு. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, எல்லாவற்றுக்காக அவர் வந்து சுகமந்து தீர்த்து அவர் வந்து நம்மளை சுகப்படுத்துறதுக்காக தான் அவருக்கு தழும்பு. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க பாருங்கள், நமக்கு இந்த ஒரு ஊசி குத்தினாலோ மருந்து செலுத்தினாலோ இந்த நரம்புலலாம் ஊசி இந்த மாதிரி இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்ணும்போது எப்படியும் ஒரு தழும்பு வந்துடுது பார்த்தீங்களா. அந்த தழும்புனால நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா சுகம் கிடைக்கும். நம்ம அதை வந்து அந்த ஊசி போட்டு அதை குத்தி கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டப்படுத்தி அது போட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ்ட்டை போனோம்னாக்கி அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மனாக்கி அதெல்லாம் செஞ்சு நம்ம கொஞ்சம் வேதனை காயங்கள் எல்லாம் படுது, அதனால சுகப்படுத்தப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு ஒரு காயங்கள் வருது. அது மாதிரி நம்முடைய காயங்கள்னால நம்ம சுகப்படுத்துறது டாக்டர்னால உலக காரியங்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் நம்மளை சுகமாக்குறதுக்கு, நம்ம எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குறதுக்காண்டி அனைத்து மக்களுக்காண்டி சிந்தப்பட்ட இரத்தத்தினால நம்மளை அவருடைய தழும்புகளால் நம்மளை வந்து அந்த சிலுவையில் சிந்தப்பட்டது, அந்த தியாகமாக கொடுக்கப்பட்ட அந்த எல்லாமான வேதனையினால தான் நமக்கு வந்து சுகம் கிடைக்குது, நமக்கு வந்து பலம் தர்றாரு, நமக்கு எல்லாமான நடத்தி செல்றதுக்கு, நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்மளை எல்லாவற்றிலையும் வந்து மீட்டெடுக்கப்பட்டதே வந்து சிலுவை காட்சிகள் தான். சிலுவையினால் தான் நம்ம வந்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இத்தனை காரியமும் ஆண்டவர் நமக்கு செய்யறதுக்கு அவர் வந்து நமக்கு ஒரு சிலாக்கியத்தை வந்து அப்படிதான் அவர் நமக்கு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு செய்து முடிச்சிருக்காரு. அது நமக்கு சொந்தமாக்கிக்குள்ள நாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எழுதி வச்சிருக்கிறது தான். ஆண்டவர் எப்படி குணமாக்குறாருன்னா தழும்புகளால் குணமாக்குறாரு அப்படின்னு சொல்லி இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி எழுதி வச்சிருந்தாரு. ஆனால் பேதுரு 1 பேதுரு 2:24 எழுதியிருக்காரு, அவருடைய தழும்புகளால் தான் குணமானீர்கள். அப்போ குணமானீர்கள்னா நீங்கள் குணமாகனாலே அவருடைய தழும்புகளால் தான் நீங்கள் குணமாக முடியும். ஏன்னா நிறைய அவங்களே ஊழியத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவங்க தொடுவாங்க, அவங்க வந்து அவங்க நிழல் பட்ட இடம்லாம் சுகமாகும் அப்படின்னம்னாக்கி அவருடைய தழும்பு அவங்க வந்து அந்த ஆண்டவர் வந்து அந்த வல்லமை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அந்த ஆவியானவர் நிறைக்கப்படும் பொழுது அவர் வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் இந்த மாதிரி பட்டது வேதனைகளெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அந்த வல்லமை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. கொடுத்துருக்கும் பொழுது அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாமளும் பாருங்கள், நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், ஒரு பேதுரு தான் நமக்கு எழுதி தந்திருக்காரு.
அப்போ அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது தான் நம்ம சொல்லியிருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும். யாராவது வியாதியோட வேதனையோட இருந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், நீங்கள் குணமாயிட்டீங்க. அப்போ வந்து நம்ம பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் வந்து இது முடியாது அது முடியாதுன்னு தான் நம்ம சிந்தனைகளில் வருது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆண்டவர் உன்னுடைய வழி என்னுடைய வழி கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளை அழைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றதை செய்கிறதுக்கு நம்மளை அழைக்கிறதே கிடையாது. அவர் வந்து நம்மளை ஒரு திட்டத்தோடு அழைக்காரு. நம்ம இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நிறைய காரியங்கள் வந்து பாருங்கள். இந்த யோசேப்பு அவங்கெல்லாம் ஜெயிலில் போனாங்கன்னு அந்த கதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அழைக்கும் போது அழைச்சது வந்து கண்டிப்பாக நிறைவேறுது. இந்த இடையில வந்து கொஞ்சம் இது முடியாத போலுக்கு, இதெல்லாம் நடக்காது, ஆண்டவர் அழைப்பு வந்து நமக்கு செய்து முடிக்க முடியாத போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு நிறையா இடம் இருக்குது. அப்படி அந்த இடத்துல நம்ம கடந்து போகும்பொழுது ஆண்டவர் வந்து முழுவதுமாக பற்றி பிடித்து கொள்ளும் போது தான் அந்த ஆண்டவர் வந்து நம்மளை நடத்த முடியும். அதை நம்ம முழுமையாக செய்யணும். அப்படி அழைப்பு வந்து முழுமையாக அவர் செய்து முடிக்கணும்னு அழைச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அதை செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அந்த இதை நம்ம செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம வந்து நிறையா வசனங்களை தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறையா வெவ்வேறு காரியங்கள்லாம் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் வந்து எப்படி குணமாக்குறார் மாத்திரம் இல்லை, அதை அவர் வந்து நிறைய காரியங்கள் செய்ததெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதில் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அந்த வசனங்களை படித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு வந்து சுகம் மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இந்த உபாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 32:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, மழையானது இளம்பெயரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்போ வசனம் தான், வசனத்தின் மூலமாக நாம் வந்து நிறைய படிக்கணும். இப்போ பாருங்க, பேதுரு எழுதியிருக்கார் பார்த்துருக்கீங்க, குணமானீர்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கி வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்புறம் அவரை அவர் வந்து உபதேசியார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் வந்து பேசின வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த பெரிய காரியங்களை நம்ம ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ யாத்திராமம் 15 நீங்கள் ஒரு வசனத்தை இருக்குது, இப்போ 2ஐயும் படிச்சுட்டு நாம் வந்து மற்ற காரியங்களை படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் யாத்திராமத்தை படிச்சிங்கனாக்கி 15:26 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் குணமாகிற மாத்திரம் இல்லை, நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி செல்ல அவர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். இப்போ நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, இப்போ கவனமாக கேட்கணுன்னாக்கி சத்தத்தை வந்து கவனமாக கேட்கணும். நம்ம வந்து இதெல்லாம் ஒரு கட்டளை மாதிரி ஒரு 4 கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரோடு கூட பேசி அவருடைய ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல தியானிக்கலாம். பாருங்கள், அவருடைய சத்தத்தை வந்து கேட்கணும். அவர் வந்து சத்தத்தை கேட்கணும்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். இப்போ நம்ம வசனத்தின் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுல புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொன்னதை நம்ம இணைச்சி படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளோட கூட பேசணும்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்புறம் பாருங்கள், 2வது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அப்போ இப்போ கர்த்தருடைய வழிகள் தான் செம்மையானவைகள் அப்படின்னு சொல்லி ஓசியா 14:9 நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் தியானித்து படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வசனங்களை தியானிக்கும் பொழுது குறித்து வச்சு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அதில் எந்த தடையும் கிடையாது. பிசாசானம் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் நம்முடைய அழைப்பு வந்து ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவருடைய அழைப்பு தான் நம்மளை மற்றவங்களுக்கு வேதனையோடு இருக்கும்போதோ அவங்கள சுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதோ எல்லாமே அதில் அடங்கும். அதை நம்ம தியானிக்கலாம். அடுத்தது பாருங்கள், செம்மையானவர்களே அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவர் கட்டளைக்கு செவி கொடுக்கணும்னா உபாகமம் 28:14 கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும்போது அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கார். அவர் கட்டளை அவர் வந்து ஒரு கட்டளையெல்லாம் கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த கட்டளையின்படி நடக்குது. அது மோசெல்லாம் பாருங்கள், அந்த கட்டளை கொடுத்தோன்னா அதுபடி நடக்கணும்னு சொல்லி அவர் வந்து பிரயாசப்பட்டு செய்வார். அப்போ அவன்கிட்ட கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால்
பாருங்கள், அவங்க நியமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அவர் வந்து எசேக்கியேல் 44:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா சகல சகல இந்த நியமங்கள்னு சொல்லி சொல்லியிருக்குது பாருங்கள். அந்த இடத்துல சட்டங்களை குறித்து சொல்லியிருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத எசேக்கியேல்ல நம்ம படிக்கலாம். இப்போ இந்த 4 காரியங்களை சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற இதை நம்ம பார்க்கலாம். அப்போ பார்க்கும்பொழுது கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கை கொண்டால் நான் இதெல்லாம் கை கொண்டுங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவர் செம்மையான வழியில் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும், இந்த நியமங்களை பார்க்கணும். இதெல்லாம் பாருங்கள், இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். முதல்ல சத்தத்துக்கு செவி கொடுத்தாலே மற்ற காரியங்கள்லாம் நடந்துடும். இந்த 4 காரியங்களையும் சொல்லிட்டு அடுத்து பாருங்கள், நான் எகிப்தியருக்கு வர பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உனக்கு பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு பரிகாரி, நான் தான் பரம வைத்தியர். அந்த பரிகாரினாலே பரம வைத்தியர், மருத்துவர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அதில் எல்லாம் அதில் சேர்ந்து வரக்கூடிய காரியங்கள் செய்கிறாரு ஆண்டவர் வந்து. அப்போது எகிப்தியருக்கு வர்றதுன்னா எகிப்தியருக்கு நீங்கள் பார்க்கலாம், நிறைய 10 வாதை விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாதைகள்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுது. அப்போ வியாதிகள்லேருந்து வியாதிகளை கொண்டு வர்றது, மற்ற பிரச்சனைகளை கொண்டு வரதெல்லாம் இத்தனை காரியங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறதுனால தான் இத்தனை காரியமும் நமக்கு நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்படி நடக்காமல் நீ வந்து எல்லாத்துக்கும் சரியான பாதையில் நடக்கும் பொழுது நான் உனக்கு பரிகாரியாக கர்த்தராக இருந்து இந்த நோய்கள், எந்த நோய்கள் எத்தனை இந்த 91ஆம் சங்கீதத்தில் வர்ற மாதிரி எந்த நோய்கள் உலகத்தை சுற்றி வருது, நம்ம வீடுகள் பக்கத்தில் இருக்குது, சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுல வர்றது, மற்ற காரியங்கள்லாம் நம்ம ஒரு குப்பை, அதில் குப்பைக்குள்ளே போனால் கூட அதில் ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே போகாமல் நம்ம இருக்கவே முடியாது. அப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து அவர் பரிகாரியாக அவர் பரம வைத்தியராக இருந்தால் நமக்கு இந்த நோய்கள் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் வந்து நமக்கு வந்து பெரிய வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறதுனால அந்த வியாதிகளை ஒன்றையும் நமக்கு வரவிட மாட்டேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்காரு. அப்போ வாக்கு கொடுக்கறத அவரை நம்பி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நிற்கலாம். இந்த காரியங்களெல்லாம் செய்யணுங்கிறத காரியங்களை வந்து நம்ம செய்கிறதுக்கு, நம்ம உறுதியாக நிற்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை வந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதை நீங்கள் நல்லா நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம கடைபிடிச்சா மாத்திரம்தான் அந்த வசனம் வந்து நமக்கு கிரியை செய்யறதுக்கோ, நமக்கு வந்து வழி நடத்துறதுக்கோ, நமக்கு சுகப்படுத்துறதுக்கு, நமக்கு எல்லாமான காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அதனால் வசனத்துக்கு வந்து நம்ம கீழ்ப்படியணும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 107:20 பாருங்கள், அந்த வசனத்தில் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இப்போது வசனம் தான், நான் சொன்ன மாதிரி வசனத்தை அனுப்பி தான் ஆண்டவர் வந்து சுகப்படுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வசனம் வந்து எவ்வளோ பெரிய வல்லம் உள்ளதுன்னு சொல்லி நம்ம வசனத்தெல்லாம் படிக்கும்போது சில காரியங்கள்லாம் நான் ஒரு அதிகாரம் படித்தேன், 10 அதிகாரம் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறது நல்லது தான், படிக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற வசனங்கள் மூலமாக நாம் வந்து தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் நம்ம வளர்றதுக்கு முடியும். ஏன்னா பைபிளை அவ்வளோ பைபிளே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்தால் மாத்திரம்தான் அந்த வசனங்கள் மூலமாக மற்றவர்களோட பேசி அவங்களுக்கு அந்த டயத்தில் என்ன பேசணுங்கிறதையும் ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது, அவங்களுக்கு சுகம் வேணுமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கூட ஆண்டவர் சொல்லித்தந்து அந்த இடத்துல நம்ம அந்த வசனங்களின் மூலமாக தான் நாம் வந்து அவங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வசனத்தை அனுப்பி தான் அவங்கள குணமாக்குனாருன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தியானித்து நம்ம அந்த வசனங்களை தியானித்தோம்னாக்கி உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். அந்த வழியில் நடக்கும் பொழுது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு மற்ற எந்த காரியங்கள் ஆண்டவர் செய்யணுமோ அதை செய்வார். அப்படி சொல்கிற பிள்ளைங்களா நாம் இருக்கணும். அவர் அழிவுக்கு உங்களை தப்பி வைக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், யோனா 2:6 என் தேவனாய் கர்த்தர் நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அப்போ யோனா வந்து அழிய போகும்போது அவன் கீழ்ப்படியாமல் அதாவது இந்த வசனம்னா என்னது, அது வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி தான் யோனா கீழ்ப்படியாத போது தான் அழிவு நோய்க்கு போகிறான், மீன் வயிற்றுல இருந்துட்டு அப்புறம் சொல்கிறான். அப்புறம் பாருங்கள், ஜெபிச்சுட்டு சொல்கிறான், என்ன அழிவுக்கு மீட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து அவன் வந்து எது கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அவன் வந்து அந்த மீன் வயிற்றுல போக வேண்டியிருந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அந்த மீன் வயிற்றுல போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த என்ன அழிவுக்கு மீட்டு அப்படிங்கெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ ஆண்டவர் வந்து எப்பவும் வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கும்போது அந்த காரியங்களை செய்யணும். வெளியே இந்த யோனா மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிடணும். அதை வந்து நீங்கள் செய்யுங்க. அது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது.
அடுத்து பார்த்தீங்கன்னா எரேமியா 3:22 ஓசியா 14:4 நீங்கள் 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சீர்கெட்ட பிள்ளைங்கள், அதாவது நம்ம வந்து சரியான பாதையில் போகாமல் அவங்கள வந்து மற்றவங்களை வந்து வேண்டாத காரியங்களில் நம்ம போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து வழி வகுப்பாங்க பார்த்தீங்களா, சீர்கெட்ட பாதையில் போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி போகிற காரியங்களில் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத அதையும் வந்து ஆண்டு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அப்போது சீர்கேடுனா மற்றவங்களை கெடுக்கக்கூடியது, மற்றவங்களை வந்து ஏதோ துன்பப்படுத்தக்கூடியது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யாமல் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதே வந்து சீர்கேடு. அதை வந்து நான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ அது ஒரு நோய் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பேச்சு ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவங்க பேச்சு வந்து அவங்கள வந்து ஏதாவது சொல்லுவார் ஆண்டவர், நாம் ஏதோ பேசும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கணும். இல்லாட்டா ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பேசணும். அது பேசாமல் வேண்டாத காரியங்களை பேசி அவங்க இருதயம் உடைக்கிற மாதிரி, அவங்கள ஏற்கனவே நோயிலையோ பிரச்சனையிலையோ இருப்பாங்க, நாம் பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக பேசணும். அப்படி இல்லாமல் அவங்கள வந்து இன்னும் உடைக்கக்கூடிய காரியங்களை பேசணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குதை நான் குணமாக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தான் அதையும் வந்து சரி செய்ய முடியும். குணமாக்குறோம்னா நோய் மாத்திரம் இல்லைங்க, மற்ற சரியான பாதையில் போகாத சரி பண்ணுறாரு பாருங்க, அதுவும் குணமாக்குறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நிறையா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 தீமோத்தேயுலையும் 2:16 அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இந்த 2 வசனங்களையும் நீங்கள் படிக்கும் பொழுது அதில் வந்து இப்போ என்ன எழுதிருக்குன்னா, சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இருக்க வேண்டும் சொல்லி. வீண் பேச்சு, அதுதான் வீண் பேச்சுன்னா வேண்டாத பேச்சுக்கு நம்ம வந்து விலகி இருக்கணும். அவங்களுக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி, அது வந்து ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை மயம்படுத்துறதா இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையினெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பேசினோம்னாக்கி அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம், நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் அந்த 2 வசனத்துலையும் நம்ம படிக்கணும். அதை வந்து நீங்கள் படித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வேண்டாத காரியங்களில் போய் நம்ம உழுதோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழாமல் ஆண்டவர் பார்க்கறதுக்கு அவர் வந்து ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதை நீங்கள் செய்யணும். அது இந்த குணமாக்குறது மாத்திரம் இல்லைங்க, இந்த மற்ற காரியங்களும் இதில் இடைப்படுது. அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த மற்ற குணங்கள்லாம் மாறுறதுக்கு ஆண்டவர் குணமாக்குற ஆண்டவராக இருக்கார். குணம்னா நம்ம நோய் மாத்திரம் இல்லைன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி. அடுத்தது ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கி அது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். அந்த வார்த்தையும் நம்ம வந்து கேட்டோம்னாக்கி அந்த வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஊழியத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவர் இங்கே உலகத்துக்கு வரும்பொழுது பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட பொழுது பார்த்திங்கன்னா வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். அவர் வந்து அபிஷேகம் பண்ண உடனே அவர் என்ன செஞ்சார்னா, அவர் பிதா வந்து அவர் கூடவே இருந்தார். கூட இருந்து அவர் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்கள நோயில் விடுதலை பெறதுக்கு எல்லாருக்குமே வந்து குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார்னா, எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்ட உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் எதுக்கு ஏன் வந்தார், எதுக்காக பிதா அவர் அனுப்புனாரோ அதை வந்து அவர் செய்து முடித்தார். இப்போ ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லி அவர் வந்து அவரே வந்து என்ன சொல்லுவார்னா, நான் செஞ்சதெல்லாம் நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் எந்த இடத்துல எவ்வளோ பெரிய அற்புதங்கள் செஞ்சாலும் அந்த இடத்துல அவர் வந்து நான் இப்படி அற்புதம் செஞ்சுருக்கேன், நான் இப்படி அதிசயம் செஞ்சேன்னு சொல்லி அவர் வந்து தன்னை பெருமை பாராட்டவே இல்லை. எல்லாம் பிதா சொன்னதான் செஞ்சேன்னு சொன்னார். அப்போ வந்து அவருடைய பேரை மேன்மை பாராட்டாத இருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஏன் சொன்னார்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணார், நான் பிசாசினால சுற்றி திரிந்தேன்னு சொல்லி ஏன் சொல்கிறார்? நன்மை செய்கிறவராய் அவர் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் வந்து சுகமாக்குனாரு, குணமாக்குனாருன்னு சொல்லி ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அவர் பிதாவோ அவரோடு கூட இருந்ததுனால அவர் செஞ்சார். அப்போ நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக வச்சு நமக்கு வச்சிருக்காரு. அப்போ அவர் எப்படி போனார், அவர் எப்படி நடந்தார், அவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைஞ்சி அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் எப்படி வந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குனார்னா, பிசாசின் தான் எல்லா விதமான நோய்களையும் கொண்டு வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து நோய்கள் மற்ற காரியங்கள்னாலும் வரலாம். அப்படி வருது எந்த விதமான காரியங்களில் பாவத்தினால வருது, சாபத்தினால வருது, எல்லா நோய்களையும் வந்து சகல நோய்களையும் சுகமாக்க வல்லமுள்ள ஆண்டவராக நம்ம ஆண்டவர் வந்து இருந்தார்.
அந்த வல்லமையை நமக்கு தரதுக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கார். நம்மளை அதுக்கு தான் இந்த காரியங்களே சொல்லியிருக்காரு. முன்மாதிரியாக பிதா என்னோட கூட இருந்ததுனால நான் இதை செஞ்சேன். அப்போ நான் உங்களோட கூட இருந்தோம்னாக்கி இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியும். பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டு நோயினால் பிரச்சனையினால் இந்த நாட்களில் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறைய அகப்பட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியங்களை நாம் நமக்கு எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட இருங்க, நீங்கள் செய்த காரியங்களை நாங்களும் செய்யணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டு நிறைய பேர் சுகத்தை பெறாமல் வேதனையோட எத்தனை வேதனையோடு அகப்பட்டு அதுலேருந்து மீட்டெடுக்கவே முடியாதபடி டாக்டரால் கைவிடப்பட்ட நோய்கள்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறதுக்காண்டி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். பாருங்கள், இந்த காரியங்களில் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம விசுவாசிச்சோம்னாக்கி நமக்கு அது தரதுக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கார். நம்ம எந்த விதமான வியாதியில் எப்படி வேதனையோடு இருந்தாலும் அவங்களோட கூட நம்ம பேசும் பொழுது ஆண்டவர் பேசும்பொழுது பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை தான் பேசினார். யாரையுமே கடிந்து கொள்ளவே இல்லை. பாருங்கள், தவறு செய்யும் பொழுது தான் கடிந்து கொண்டாரே வெளியே மற்ற காரியங்கள் நோயினால பிரச்சனைனால அவங்க விசுவாசம் இருந்தோ இல்லையோ எப்படியோ ஆண்டுகிட்ட வந்தாங்க. துணியை தொட்டவொன்னே ஒரு பெண் சுகமாகறா, ஆலயத்தில் போய் சுகமாக்குறாரு, பிசாசு பிடிச்சவனை சுகமாக்குறா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நம்மளை மாதிரி ஏதோ நம்மளை கேட்டு விசுவாசி அப்படிலாம் போகவே செய்யலை. ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்ததுனால அவங்களுக்குலாம் சுகம் கொடுத்தாரு. அது மாதிரி ஆண்டவர் எல்லாரையுமே சுகப்படுத்துறதுக்கு தான் விரும்புகிறாரு. ஆனால் அவங்க எப்படி ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவங்க பேசணும், நம்ம பேசி அவங்கள இந்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வசனத்தை அவங்க தியானிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி குணமாக்குற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யாரையும் ஒரு ஜாதியோ மனமோ அந்த மாதிரிலாம் ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. யார் எந்த நோய்க்கு கூப்பிட எல்லாருக்கும் நான் அவருடைய பிள்ளையாமை அவரை கூப்பிடும் போதே அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவர் அவருடைய பிள்ளையா மாற்றுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய நாமத்தினால தான் நாம் எல்லாமே செய்கிறோம். அப்படி அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொண்ட பிள்ளைங்களா அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி நம்மளையும் அப்படி தான் நடத்துவார் அப்படிங்கிறத உறுதியாக பற்றி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் படிங்க. அவர் தான் நமக்கு எல்லாமான காரியங்களையும் செய்து முடிக்கிறவர். வசனத்தை அனுப்பி நம்மளை சுகமாக்குறவர். அவர் தான் நமக்கு அழிவுக்கு தப்பிக்கிறவர். அவர் தான் நம்ம வேண்டாத காரியங்களில் போய் நம்ம பேசணும்னாக்கி அதில் நம்ம சரி செய்யக்கூடிய ஆண்டவர். அடுத்தது பாருங்கள், நல்ல வசனத்தின் மூலம் நம்மளுக்கு உபதேசம் பண்ணி நம்மளுக்கு நடத்தி செல்கிறவர். அந்த உபாகமம் 32:2 பார்த்தீங்கன்னாக்கி அந்த உபதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி உபதேசம் ஆண்டுடைய உபதேசம் தான் நமக்கு அவருடைய போதனை நமக்கு ரொம்ப நிறைய காரியங்களை நம்ம கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. யோவான் 8:2 காலையிலே அவர் தேவாலயத்தில் ஜனங்கள் எல்லாருக்கும், அதாவது வந்தவங்க எல்லாருக்குமே உபதேசம் பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆண்டுடைய உபதேசத்தை நம்ம கேட்டுக்கணும், அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும். காலையிலேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய வார்த்தையை நம்ம படிக்கணும். படித்து அவரோட கூட பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது பாருங்கள், அவர் பிதாவிட்ட எப்படி இருந்தாரோ அது மாதிரி நாமளும் ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது அவர் நம்மளையும் பயன்படுத்துவார். எப்படி இயேசுவை பயன்படுத்தினா பிதாவோ அதை போல் அவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கார். அதனால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இருக்காது. அவர் நமக்கு எல்லாத்தையுமே செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அப்படி தான் நாமளும் நடக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதனால் நாம் அர்ப்பணிக்கணும். நம்ம சுகம் கேட்டு ஜெபிக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு பிரச்சனையினால மாட்டிக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எதுனாலும் சரி அவர் குணப்படுத்துகிறவர். அவர் எல்லா விதமான காரியங்களையும் எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்மளை குணப்படுத்துகிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாரு. அதனால் நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானித்து பேதுரு எழுதியிருக்க மாதிரி நீங்கள் எல்லாவற்றிலும் குணமானீர்கள் அப்படின்னா நம்ம சரீரம் ஆவி ஆத்மா சரீரம்ட்டு இருக்கு பாருங்க. அதில் எத்தனையோ விதமான காரியங்களில் நமக்கு குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் எல்லாமே குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குணம் ஆயிட்டீங்க. நீங்கள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்கிட்டாரு. அதனால் நீங்கள் தைரியமாக நாளை குறித்தோ மற்ற ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்லியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அந்த கவலையை மறந்து அந்த வசனங்களை மட்டும் தியானித்து ஆண்டவர் எப்படி செஞ்சாரோ அதுபோல் பிசாசின் வல்லமையில ஆகப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்கிற பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். நம்மளை அழைச்சவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார்.
நம்மளை அபிஷேகித்து நம்மளை நடத்துறதுக்கு வச்சுருக்க நோக்கத்தை வந்து எப்படினாலும் நடத்தி முடிக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அந்த வசனங்கள்லாம் தியானித்து ஜெபிங்க. சுகம் இல்லைன்னா ஜெபிங்க, சுகம் கிடைக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவார். மற்ற வேதனைகளோடு கூட இருந்தாலும், அந்த டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து பரம வைத்தியராக இருக்கார். அவரால் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. அவர் நமக்கு பெரிய அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வார். வருகிற நாட்களையும் நம்மளை கொண்டு செய்ய வல்லமுள்ளதாக அப்படி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. எதற்கும் பயப்படே, ஆண்டவர் எனது வெளிச்சமுமே துமனார். எதற்கும் பயப்படே, அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடே, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கன்மலையின் மேல் உயர்த்தி நடத்திடுவார். கன்மலையின் மேல் உயர்த்தி நடத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்.
தினத்தை குறித்து பயமில்லை. இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஜெபிப்போம். நம்பி வந்தேன் என் இயேசையா, நம்பி வந்தேன் என் மேய்ப்பரே, நம்பி வந்தேன் என் கர்த்தரே, நம்பி வந்தேன் இயேசையா. நம்பிக்கைக்கு உரியவர் நீதானையா, நாள்தோறும் பாதம் அமர்ந்திருப்போம். நம்பிக்கைக்கு உரியவர் நீதானையா, நாள்தோறும் பாதம் அமர்ந்திருப்போம். நம்பிக்கைக்கு உரியவர் நீதானையா. நன்றி செலுத்துற சுவாமி. மனிதர்களை நம்பி நாங்கள் ஒருபொழுதும் ஆண்டவரை எழும்ப முடியாது. ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நம்பி எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து ஜெயிக்கத்தக்கதான கிருபையை நீங்க ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நீங்க எங்களுக்காக சிலுவையிலே தகப்பனே பட்ட பாடுகளுக்காய் நன்றி. எங்களை மீட்கும் பொருளாய் எங்களை குணமாக்க எல்லாமான குணங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாத குணங்கள் இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் எடுத்து எல்லாவற்றையும் குணமாக்குகிறவராய் பரம வைத்தியராய் எங்களோடு கூட இருக்குங்க. நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் வசனத்தை அனுப்பி எங்களை சுத்தப்படுத்துகிறவராய் இருக்கீங்க. நன்றி சுவாமி. எங்களை செம்மையா நடத்துகிறவர், வேண்டாத காரியங்களை நாங்கள் உட்கார்ந்து விடாதபடி எங்களை ஆண்டவரை சீர்தூக்கி நடத்துகிற தேவனா இருக்கீங்க. நன்றி. உங்களுடைய கட்டளைக்கு, உங்களுடைய கற்பனைகளுக்கு, உங்க நியமங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கீங்க. நன்றி செலுத்தோம். இதா என்னோடு இருப்பதினால் நான் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரை நிறைக்கப்பட்டு பிசாசின் பிடியிலே அகப்பட்டு அவனுடைய வல்லமையில அகப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குறவராய் சுற்றி திரிந்த தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. ஆண்டவரை நன்றி. இதா உம்மோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை காரியங்களை நீங்க செய்து முடித்தீங்களோ அந்த காரியங்களை நீங்களும் செய்ய ஆயத்தமாக எங்களை ஆண்டவரை அழைக்கிற தேவனா இருக்கீங்க. நன்றி சுவாமி. காயப்பட்ட கருத்தினால் நாங்கள் சுகமானோம். நாங்கள் சுகமானது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளா நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அநேக பிள்ளைகளை நீர் எழுப்பத்தக்கதாய் எங்களை பயன்படுத்தத்தக்கதாகவே எங்களை ஆண்டவரை உயிர்ப்பித்து வைத்திருக்கீங்க சுவாமி. எங்களை தாயின் கருவிலே உருவாக்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட தேவனா இருக்கீங்க. எங்கோ கிடந்த எங்களை தெரிந்து கொண்டீங்களே. நன்றி சுவாமி. இன்றைக்கும் நடந்து செல்கிறேன், இன்னும் நடந்த போருக்காய் நன்றி. அந்த பாதையிலே நாங்கள் நடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராய், எங்களுக்கு கொடுத்து பேரன் கொடுக்கிறவராய், எங்களை அபிஷேகித்து நடத்துகிறவராய், பிசாசு கொண்டு வர எல்லா திட்டங்களுக்கும் விலகி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எங்களுக்கு காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் தகப்பனே நீங்க முன்னின்று எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்க எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரியமில்லாத காரியங்களை அன்று செய்து கொண்டு இருப்போமானால் அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வந்தீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனா இருக்கீங்க. மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த ஆவியானவரை எங்களுக்கு விட்டு போயிருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை வெறுமையாக விட்டு போகல,
எங்களை அபிஷேகித்து நடத்துகிறவராய் இருக்கீங்க. கடைசி வரை எங்களை கைவிடாதபடி எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி சுவாமி. எந்த நோயோடு போராடினாலும் தகப்பனே, பரம வைத்தியராய் நீர் இருக்கிறவர், சுகப்படுத்துகிறவராய் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்குகிறவராய் சீர்படுத்துகிறவராய் எங்களை பயன்படுத்துகிறவராய் ஆண்டவரே இருக்கிறபடி அந்த நாட்களிலே நாங்கள் வாசித்த வசனங்களின் மூலம் ஆண்டவரே வசனத்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறவராய் இருக்கீங்க. வசனத்தினால் எங்களை போதித்து உபதேசம் பண்ணி எங்களுக்கு போதித்து நடத்துகிற நல்ல தகப்பன் மேய்ப்பராய் இருக்கீங்க. நன்றி சுவாமி. நாட்களிலே அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் நடத்த போறதுக்காக நன்றி. இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் பேசி ஆண்டவரை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சுகப்படுத்தவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை உயர்த்தவும், எங்களை உங்களுடைய வல்லமையினால் நிறைத்து எங்களை நடத்தவும் போதுமானவர் என்று அநேகருக்கு சாட்சிகளாக நிற்க எங்களை பயன்படுத்துகிற நாட்கள் மாறட்ட சுவாமி. ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு போதுமானவர் என்று உண்மையை நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அநேக பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வசனங்கள் ஒருபொழுதும் வெறுமையா திரும்பான்னு சொன்னீங்களே, இப்படி வசனங்கள் ஆண்டவரே நீ சொன்னதை அப்படியே செய்து முடித்து திரும்பும் சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை செய்து முடிக்க போவதற்காக நன்றி செலுத்துற சுவாமி. இப்படி சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உண்மையே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு விசுவாசிலே பலப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். நாட்களை எப்படி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துற சுவாமி. உங்களுடைய கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் சொன்ன தேவன், எல்லாவற்றையும் அதன் காலத்திலே செய்து முடிப்பேன் சொன்ன தேவன் செய்து முடித்து ஆண்டவரே மக்களை எல்லாரையும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தினால் நிறைத்து காலை தோறும் புதிய கிருபையை தருகிற ஆண்டவர் என்பதை கண்டுகொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிற நாட்கள் மாற தேவன் தாமே ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவுபடுத்தி கொண்டு இருக்கீங்க. நன்றி. இன்னமும் நடத்த போறதா நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதுதாமே உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட கிருபை செய்யுங்க. விசுவாசி யாருக்கெல்லாம் எதிராக வருகிறானோ எல்லாவற்றிலிருந்து வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் நாட்கள் காணப்பட வசனத்தின் மூலம் பிள்ளைகளோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமா தாழ்த்தி உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீங்க தாமே பொறுப்படுத்த எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவங்க சமூகத்திலே வறுமுறையும் காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாம் அம்மக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.